தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/8/2026 சனிக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் மாலை 5:10 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு கிழமை சனி. சனிக்கிழமை பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பாடல் உண்டு. சனிக்கிழமை பிறந்தவங்க, அதே மாதிரி சனிக்குரிய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க, 8, 17, 26 ஆகிய தேதியில் பிறந்தவர்களுக்கு கூட இது ஒத்து வரும். சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் சஞ்சலம் அதிகம் கொண்டவர்கள், இனிக்கும் விதத்தில் பேசிடினும் இதயத்தில் துயரம் சூழ்ந்திருக்கும். அவங்க பேசுறது நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க மனசுல நிறைய கவலைகள் இருக்குமா. மணிக்கணக்காக பேசிடுவார், மாற்றம் அடிக்கடி செய்திடுவார். பேச்சில் பிடிச்சா விடமாட்டார். மணிக்கணக்காக பேசிடுவார், மாற்றம் அடிக்கடி செய்திடுவார். பணிபுரிவோரிடம் கண்டிப்பை பாரில் நாளும் காட்டிடுவார். அவர் ஒரு தலைமை பதவியில் இருக்காருன்னு வச்சுங்க, சனிக்கிழமை பிறந்தவர், அவருக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட அதிகாரத்தை ரொம்ப காட்டுவார், கண்டிப்பை ரொம்ப காட்டுவார். அதனால அவர்கிட்ட கீழே இருந்து வேலை பார்க்க யாருமே முடியாது. நானே கஷ்டப்பட்டு வந்தேன், எனக்கு அதனுடைய இது தெரியும், நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நேரடியாக மோதிடுவாராம். ஆகையினாலே அனுசரித்து போற ஆற்றலை காட்டிலும் கண்டிக்கிற தன்மையினாலே சில கலக்கங்களும் வரலாமா. பாதி வயதிற்கு மேல் இவருக்கு பணபலம் படைபலம் கூடி வரும். அதாவது இப்ப சராசரி வயது 80ன்னு வச்சுங்க, ஒரு 40 வயதுக்கு மேல இவருக்கு பணபலமும் நல்லா இருக்கும். படைபலம்னா என்ன, ஆளு பேரு மாகாணம் அப்படி எல்லாருடைய ஒரு செல்வாக்கு நல்லா வந்துடும். ஆதியில் எதையும் செய்யுங்கால் அரைகுறையாகவே செய்திடுவார். இவர் சனிக்கிழமையில பிறந்தா முழுமையா எதுவும் செய்ய மாட்டார், அப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பாதி வயதுக்கு மேல இவருக்கு இந்த யோக காலம் ஆரம்பிக்கிற போதுதான் எதையுமே நல்ல சீரும் சிறப்புமா செய்யணும், பேர் எடுத்துக்கணும், புகழ் வாங்கணும்னு சொல்லி நினைப்பாராம். ஆதியில் எதையும் செய்யுங்கால் அரைகுறையாகவே செய்திடுவார். சோதனை காலம் வரும்போதே தொடர்ந்து பக்தியும் செலுத்திடுவார். தினம் தொடர்ந்து சாமி கும்பிட மாட்டாராம். அவருக்கு ஏதாவது சோதனை வந்துருச்சு, வருத்தம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சுன்னா உடனே கடவுளை நாடி போயிடுவாராம். இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க போதிக்கின்ற குணம் உண்டு எல்லாருக்குமே. அப்படி செய்ய இப்படி செய்யன்னு அவர் நடக்கலையோ பிறருக்கு போதிக்கின்ற ஆற்றல் அவருக்கு உண்டு. புகழ்மிகு வாழ்வும் இவருக்கு உண்டு. புகழ் மிகுந்த வாழ்வு இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டு. காரணம், சனி ஸ்திரம் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் என்ன விதமான குணம், என்ன விதமாக அவர்கள் வாழ்க்கை அமையும் என்பதை பற்றிய கவிதைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 5:09 வரை சந்திராஷ்டமம். எனவே இன்று நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. கடவுள் வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனாலே கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது என்பதனாலே யோசித்து செயல்படுவதே நல்லது. அது மட்டுமல்ல, இன்று பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:09 மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் புது முயற்சி செய்வதாக இருந்தால் நீங்கள் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றாலும் மாலை 5:09 மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே மாலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கலக்கம் தரலாம், மனக்குழப்பம் ஏற்படலாம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். நட்பு பகையாகலாம். அதற்கிடையில் காலை நேரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. அடுத்த நலன்களில் எடுத்த முயற்சியில் கூட ஆதாயங்கள் ஏற்படும். எனவே இன்று நீங்கள் பொதுவாக சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வணங்குவதன் மூலம் நன்மைகளை அடையலாம். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு சேர்கின்ற நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வரவு திருப்தி தரும். நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல விதமான நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனை படிப்படியாக மாறலாம். செவ்வாய் பலம் ராசியில் இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீரென்று மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள விதத்திலும் அதே நேரத்தில் நிர்பந்தங்களின் காரணமாகவும் ஏற்கலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டுமானால் இன்று கிழமை சனி என்பதனாலே அனுமனை வழங்குவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசினியர்களே, ராசியிலேயே குரு அவர் உச்சம் பெற்றிருக்கின்றார். 9க்கு அதிபதி உச்சம் பெற்றதனாலே பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புகழ் கூடும். துணியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு கூடும். புதிய பொறுப்புகள் வரலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். வாகனம் வாங்கி மகிழும் யோகமும் உண்டு.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். எனவே உங்களுக்கு இன்று நல்ல நாள், இனிய நாள், யோகமான நாள். அரசாங்க வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. ஏதேனும் நீங்கள் கடன் கட்டு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது அரசு வழியில் ஏதேனும் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாலோ அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று வருவதனாலே கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு காசு பண புழக்கம் இன்று அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும் இந்த நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாவில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள், இனிய நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம். குறுக்கீடு சக்திகளை முறியடிக்க வழிபாடுகள் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. இன்று கிழமை சனி என்பதனாலே அனுமன் வழிபாடு, சனி வழிபாடுகளில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். 7ல் சனி வக்கிர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் என்றாலும் கூட உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சொற்களை பேச வேண்டாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் இருக்கும். கணவன் மனைவி இருவரும் உத்தியோகம் சம்பந்தமாக ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வு வந்து அதன் மூலமாக கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் பணிபுரியும் வாய்ப்பு கூட வரலாம். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கிறது. தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:09 வரை உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். எனவே இந்த சந்திரபலம் நன்றாக இருந்தால் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். சந்திரனை குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு ஆகலும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். மனதில் எது நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். இன்று கிழமை சனி என்பதனாலே ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 5:09 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். அஷ்டமாதிபதி சந்திரன் என்பதனாலே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மதியம் கூட உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மாலை நேரத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். நண்பர்கள் பகையாகலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். மிக மிக கவனம் தேவை. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இன்று வரப்போகிறது. மேலதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த தொழிலுக்கும் நண்பர்கள் உறுதுணை புரிவார். இன்று இனிய நாள். இடமாற்றங்களால் இனிமை காணும் நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் நாள். வரங்கள் வாயில் தேடி வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக இருக்கும். தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதற்குரிய மூலதனம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே உங்கள் முன்னேற்றத்தை யாரிடமும் விலாவாரியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். செவ்வாய் 5ல் இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமைகள் சேரும். இடம் பூமி வாங்கும் யோகம் அல்லது வீடு கட்டுவதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், நல்ல நாள், யோகமான நாள். ராசியை குரு பார்க்கின்றார். எனவே மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். உடன்பிறப்புகளும் உடனிருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். பழைய கடன்களை கொடுத்துவிட்டு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். செய்தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். அயல்நாட்டில் வணிகம் கூட உங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையும். பங்குச்சந்தையில் இருப்பவர்களுக்கு பலன் நல்ல விதமாக கிடைக்கும். என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனி. உங்கள் ராசியில் சனி இருக்கின்றார். எனவே சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.